சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது வரைக்கும் நீ எடுத்த எந்த முடிவுக்காவது நான் எதிரா பேசியிருக்கனா? மாமாவாது புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. நிச்சயமா ஆதிசங்கரி அத்தைக்கு நல்லது கெட்டதை புரிய வைப்பாங்க. நிச்சயமா இந்த கல்யாண விஷயத்துல அத்தை மனசு மாறுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இப்ப வந்துருச்சு. உன் பிடிவாதம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட செழியனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தான் நாம நம்ம மகனுக்கு செய்யற நல்ல காரியம். இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வரீங்க? தியாவையும் அவங்க அம்மாவையும் இந்த கல்யாணத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. கல்யாணத்துக்கு நாள் நட்சத்திரம் பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லி தானே நம்ம ஜோசியரை வர சொன்னோம். ஜோசியர் இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு சொன்னாரு. இப்போ அந்த பரிகாரத்தை சொன்ன நேரத்துல முடிக்க முடியாம போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த ஜோசியர்கிட்ட சொல்லி இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணலான்னு அவர்கிட்ட கலந்து பேச வேண்டாமா? நடந்ததை அவர்கிட்ட சொன்னாதானே நடக்க போறது அவர் நமக்கு சொல்லுவாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கான யோகம் இருக்கா இல்லையான்னு மறுபடியும் தீர்க்கமா அலசி ஆராய்ஞ்சு நம்ம கிட்ட எந்த முடிவா இருந்தாலும் சொல்லட்டும். அதுக்கப்புறம் அதை மறுக்காம நாம ஏத்துக்கலாம். அதுதான் நல்லது. தியா தான் செழியனுக்கு ஏத்தவ. அவ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பிராப்தம் இல்ல வேண்டான்னு ஜோசியர் சொல்லிட்டா அதை என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? ஐயோ, காஃபி வேற ஆறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னும் சூடான காஃபி கூலான காஃபி ஆயிடும். மேடம், காயத்ரி, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கபோர்ட்ல அரேஞ்ச் பண்ணி வை. ஆதி, வாழ்க்கையில நாம நினைக்கிறது எல்லாமே நடக்காது. நடக்கணும்னு என்ன விதி இருக்கோ அது நடந்தே தீரும். அதை புரிஞ்சுக்கிட்டா நினைச்சது கிடைக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா தியா தான் என் மருமகன்னு நான் என் மனசுக்குள்ள பெரிய கோட்டையே கட்டி வச்சுட்டேன். அந்த கோட்டையே இப்ப கலைஞ்சிருமோன்னு நினைக்கும் போது மனசு வலிக்குதுங்க. அது மனசு வருத்தப்படாத. இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா நிச்சயமா அதுக்கான மாற்று பரிகாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது இருக்கா? அதை செஞ்சு இந்த திருமணத்தை நடத்தலாமாங்கிறத நம்ம ஜோசியர்கிட்டே கேட்போம். இருக்குன்னு சொன்னா அந்த பரிகாரத்தை செய்வோம். இல்லைன்னு சொன்னா விதி என்ன தீர்மானிச்சிருக்கோ அதுக்கு கட்டுப்பட்டு போயிடலாம். சரிங்க, நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கிறதுனால நான் இத மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஜோசியரை வர சொல்லுங்க, மாற்று பரிகாரம் இருக்கான்னு கேட்கலாம். ஐயோ, மாற்று பரிகாரம் அது இதுன்னு பேசுறாங்களே. கடவுளே, ஜோசியர் வந்தா ஆணித்தனமா அடிச்சு மாற்று பரிகாரம் எதுவும் இல்ல, இந்த கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும்.